ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன லஞ்சு ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டு முட்டை தொக்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் முட்டை வேக போட்டிருக்கேன். ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கிறேன். புளி ஏற்கனவே முந்தானத்து மீன் குழம்பு செஞ்சதுக்கு போக மிச்சம் புளி இருந்தது. ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி ஊற வச்சுருக்கிறேன். டீ போடுறதுக்காக பாலும் வச்சுருக்கிறேன். ஸோ 3 அடுப்பு இருக்கிறதுனால 3யுமே ஒரே நேரத்தில் வச்சாச்சு. அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இங்கே ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தக்காளி பழம் எடுத்துக்கலாம். ரசத்துக்கு ஒரு 2 தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ ரசம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி கம்மியாக இருக்கிறதுனால தக்காளி பழம் கூட 2 நான் சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நைட்டே தயிரும் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா உறைஞ்சி வந்திருக்குது. பால் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா அழகாக தயிரும் ரெடியாக இருக்குது. பால் பொங்கிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ரசம் முட்டை தொக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ சும்மா ரேண்டமாக நான் என்ன ஸ்நாக்ஸுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கேட்குற ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு அப்படி நம்ம வீக்லி ஒன்ஸ் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். டெய்லி ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இன்றைக்கி அவங்க மிக்சர் கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மிக்சர் இன்றைக்கி லஞ்சுக்கு ரசமும் முட்டை தொக்கும். ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க கூட காட்டுறேன். ஃபஸ்ட்டு நைட்டு தேய்ச்சி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு அடுத்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரசம் வைக்க போகிறேன். சாப்பாடு வெந்துட்டுருக்குது. முட்டை தொக்குக்கு முட்டையும் வேக போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ரசம் வச்சுக்கலாம். ரசத்துக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு 1 பை 1 நம்ம செய்யலாம். இந்த புளி பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த புளி ரொம்ப நல்லா இருக்குது. கரைச்சாலும் அந்த புளிப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. ரசத்துக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி பழம் கூட ஒன்று சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 2 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். மிக்சியில் போட்டு அடிக்கலை. நான் கையாலேயே நல்லா பிசைஞ்சிருவேன். அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தக்காளி பழத்தை பிசையும் போது அது கூட கொஞ்சம் கல் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம பிசையும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதிலேயே உப்பு எல்லாமே பார்த்துக்கணும். பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். இப்போ தான் நான் டீயே குடிக்க போகிறேன். டீ குடிச்சிட்டு என்னோடய அடுத்த வேலைகளை நான் செய்கிறேன். சாப்பாடு இன்றைக்கி ரசம் சாதம் அப்படிங்கிறதுனால சாப்பாடு கொஞ்சம் குலைவாகவே வடிச்சுக்கோங்க. விதையாக இருந்ததுன்னா ரசம் சாதத்துக்கு செட்டே ஆகாது. கொஞ்சம் குலையாக இருந்தால் தான் ரசம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பசங்களும் இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் குலையாக தான் இன்றைக்கி சாப்பாடு வடிச்சிருக்கேன். ரசம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ ரசத்துக்கு தேவையான இதை அரைச்சிக்கலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருக்குது. மிளகும் சீரகம் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மிளகும் சீரகத்தையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும் மிக்சியில். அதுக்கப்புறமா பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு ஒரு சுற்று போதும். சும்மா ஒரு சுற்று இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வத்தல், நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க ரசத்துக்கு உண்டான இது, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோ தான் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிறதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ரசத்தை அதில் சேர்த்துற வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி ரசம். வதக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போடணும். இப்போ டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் தாளித்து விட்டுட்டேன். இப்போ நுர பொங்கி வர்ற வரைக்கும் அது இருக்கட்டும். கொதிக்கக்கூடாது. நுர பொங்கி வர்ற வரைக்கும் ரசம் இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டை ரெடி ஆகிடுச்சு. முட்டை தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல முட்டையை தொலியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி அதையும் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் முட்டை தொக்கு.
வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே ரசம் நுர பொங்கி பார்த்தாலே தெரியும், கொதிச்சிருக்காது, நுர கூடி வரும். அந்த டைமில் நம்ம ரசத்தை இறக்கிடணும். கொதிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அதே பாத்திரத்தில் தான் நான் வந்து முட்டை தொக்கு செய்ய போகிறேன். நிறைய பாத்திரம் எடுத்தால் நம்மளுக்கு தான் பாத்திரம் நிறைய ஆகும். சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன்ல, இப்போ அதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நான் ஆற வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படியே பேக் பண்ணோன்னா மத்தியானம் சாப்பிடும்போது அப்படியே தண்ணி விட்டுரும். அதனால் இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்தால் அதில் போட்டு ஆற வச்சுக்கணும். இப்போ வந்து நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பாடை இன்னும் கொஞ்சம் நல்லா கையாலவே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரசம் ஊற்றினா இன்னும் ரசம் சாதம் சாப்பிட அவங்க ஸ்பூனை வச்சு மத்தியானம் சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரசம் ஊற்றி கரண்டியால் நான் மிக்ஸ் பண்ணி 2 பேருக்கு எடுத்து வச்சுருவேன். மேக்ஸிமம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தனியாக நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன காலையில் மத்தியானத்துக்கு என்ன லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதையே பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் ஒரு வாய் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதையே வந்து பசங்களுக்கும் எடுத்து வச்சிடுறேன். நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆறுற டயத்தில் நான் போயிட்டு பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க, நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ பசங்களுக்கு பேக் பண்ணிடலாம். 2 பேருக்கும் நான் ஒரே லஞ்ச் பேக்கில் தான் வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வச்சுருவேன் சைடில், அப்புறம் லஞ்சு, அதுக்கு மேலே ஸ்நாக்ஸு, லஞ்ச் டவலு, ஸ்பூனு கொடுத்துட்டோன்னா பசங்க அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ எனக்கு பேக் பண்ணுறேன். எனக்கு நான் தனித்தனியாக தான் பேக் பண்ணுவேன். சாப்பாடு இன்னொரு பாத்திரத்தில், ரசம் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு இதில் நான் முட்டை தொக்கு தனியாக எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் லஞ்சுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.